பிள்ளையாரப்பா, இவனுக்கு புவனேஷ் வேண்டாமா, புவனேஸ்வரி தான் வேணுமா. நான் ஏத்துக்கிட்டேன், நீயும் இவனை ஏத்துக்கோயே. தாயே தாயே தெய்வமே, தெய்வத்திலும் ஒரு படி மேலின் தாயவளே. தாயே தாயே தெய்வமே, தெய்வத்திலும் ஒரு படி மேலின் தாயவளே. என்னுள் தினம் வாழும் தாயே, எந்தன் வழி காட்டி நீயே. நான் விதையானே உரமாகி கேட்டதை கொடுப்பவன் இறைவன்னு சொல்லுவாங்க சார். சில நேரங்களில் நாம் எதை வேணாம்னு நினைக்கிறோமோ அதையும் அவன் கொடுத்து ரசிப்பான் சார். படிமேலின் தாயவளே. வணக்கம் சார். அவங்க எங்கள் அம்மா சார். எங்கள் அம்மா எப்படி சார் இருக்காங்க? உங்கள் அம்மாவுக்கு கர்ப்பப்பையில் கேன்சர், 4வது ஸ்டேஜ். உழைக்கிறது ரொம்ப கஷ்டம். எங்கள் அம்மா மனசால யாருக்கும் எந்த துரோகம் நினைக்காதவங்க சார். அவங்களுக்கு ஏன் சார் இப்படி வரணும்? எங்கள் அம்மா நல்லா பாடுவாங்க சார். எங்கள் அம்மா நல்லா ஆடுவாங்க சார். கொஞ்சம் காப்பாற்றுங்க சார். ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன், ஹீமோதெரப்பி, ரேடியேஷன், ட்ரீட்மெண்ட்டே 1 வருஷம் போகலாம் சார். ட்ரீட்மெண்ட் பண்ண எங்கள் அம்மா பிழைச்சிருவாங்களே சார்? அதை அந்த ஆண்டவன் தான் முடிவு பண்ணணும். சார் சார், நீங்க தான் சார் என் அம்மாவை காப்பாத்து சார். சார் சார், அம்மா உனக்கு ஒன்றும் இல்லை, பித்தம். அதான் வயிறு வலிக்குதுன்னு துடிச்சிருக்க. அட போடா, எனக்கு எல்லாம் தெரியும்டா. ஏமா இவ்வளவு நாளா என்கிட்ட மறைச்ச? நீயும் என்ன ஏமாத்திட்டேல. ஒருவேளை என்ன பிள்ளைய பெற்றதுக்காக உனக்கு கர்ப்பப்பையில கேன்சர் வந்துச்சாமா? டேய், சின்ன வயசுல உன் கண்ணத்துல திருஷ்டி போட்டு வச்சு உன் அழகு பார்த்தேன். இப்ப ஆண்டவர் என் வயித்துல, என் கர்ப்பப்பையில திருஷ்டி போட்டு வச்சுட்டாருப்பா. நான் இருக்க போறது கொஞ்ச நாள் தான். அந்த கொஞ்ச நாள்ல உன் கூட நான் சந்தோஷமா இருந்துக்கிறேன்டா. வணக்கம் சார். எங்க அம்மாவை இவ்வளவு நாளா பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். மொட்டை அடிச்சு எங்க அம்மாவை அலங்கோலமா பார்க்குற மனசு எனக்கு இல்லை சார். எங்க அம்மாவை வீட்டுக்கே கூட்டு போறேன் சார். மடிப்பிச்சை ஏந்தி தான் உன்னை பெத்தேன்னு எங்க அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க சார். ஆனா அவங்க என்கிட்ட மரண பிச்சை கேட்பாங்கன்னு நான் மனசார கூட நினைக்கலைங்க சார். இது உசுர உடம்புல சிக்கிக்கிட்டு தவிக்குதுடா. அதை எடுத்து வாகனத்துல பறக்க விட்டுடுறா. நான் அந்த வானத்துல சிறகடிச்சு பறக்கணும்னு ஆசைப்படுறேன்டா. மாங்கையால பறணும்னா தாய்க்கு மரணம் கூட வலி இல்லடா. கொன்னுடுறா, கையாலே கொன்னுடுறா.
வலியோட பெத்த எங்க அம்மாவுக்கு நான் வழியெல்லாம் மரணம் கொடுத்தேன் சார். இந்த விளையாட்டுக்கெல்லாம் காரணமான இறைவன்கிட்ட ஏன்னு கேட்டு புறா கிட்ட தூது சொல்லி அனுப்ப அந்த இறைவன்கிட்டே நான் அவங்கள அனுப்பிச்சிட்டேன் சார். என்னை விட ஏது பெரிது கடல் தான் கேட்டதே, என் தாயின் பாசமின்றேன் கடல் பின் வாங்குதே. பேசாமல் புரிந்து கொண்டு கேட்காமல் கொடுப்பவர் ஆண்டவனின் மறு உருவம், அது என் தாயவர். என் தாயை உன்னிடம் வரும் ஒன்று கேட்கணும், மீண்டும் மறு ஜென்மத்தில் உன் கருவற சேரணும். தாயே தாயே, முகம் பார்க்காத ஆளுங்க யாருன்னா இருந்தா முகம் பாருங்கப்பா, நான் முகத்தை மூட போறேன்பா. படி மேலின் தாயவளே, தினம் வாழும் தாயே, எந்தன் வழி காட்டு. இந்த அம்மாவுக்கு தலைச்சம்பிள்ளையா இருப்பா, கொல்லி வைக்கணும்ல, வர சொல்லுங்கப்பா. என்னடா இது, தலைச்சம்பிள்ளைய கேட்டா என்னமோ ஒண்ணு நிக்குது. மாமா மாமா நான் பையன்தான்னு சொல்லுங்க மாமா. நந்தினி நீயாவது சொல்லு நந்தினி. உங்க அம்மா கொல்லி வைக்க நீ யார கேட்கணும், போய் வை. ஏய் என்ன இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் பொட்ட பிள்ளைங்க வரக்கூடாதுன்னு தெரியாதா உனக்கு? பிறக்கிறதுக்கு பொம்பளை வேணும், இறக்குற இடத்துக்கு பொம்பளை வரக்கூடாதா? ஏய் நீ போய் வை போ. தெய்வத்திலும் ஒரு படி மேலின் தாயவளே, என்னுள் தினம் வாழும் தாயே, எந்தன் வழி காட்டி நீயே. நான் விதையானே உரமாகி ஒரு மாற்றினாயே. தாயே தாயே தெய்வமே, தெய்வத்திலும் ஒரு படி மேலின் தாயவளே.
வலியால் துடிச்சாங்க, வரம் கேட்டாங்க, அதனால கொன்னேன். அதுக்காக ஹாஸ்பிட்டலில் வலியால் துடிக்கிற எல்லாரையும் கொல்லுவியா? சார், நான் பண்ணதுக்கு பேர்லாம் கொலை இல்லை சார். உடம்புல சிக்கி தவிச்ச ஒரு உசிரை எடுத்து வானத்தில் பறக்க விட்டேன் சார். என்னைக்காவது கூண்டில் இருக்க புறாவை எடுத்து வானத்தில் பறக்க விட்டுருக்கீங்களா சார்? கடலோரமாக துடிச்சிட்டு இருக்க மீன் எடுத்து கடலுக்குள்ளே விட்டுருக்கீங்களா சார்? அந்த உசிறு உங்களுக்கு சொல்லிட்டு போன நன்றியை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க சார். அது மாதிரி தான் சார், உடம்புல சிக்கி தவிச்ச உசிரை எடுத்து நான் வானத்தில் பறக்க விட்டேன் சார். நீ பண்ணதெல்லாம் என்னன்னு தெரியுமா உனக்கு? யூத்தனேஷியாடா. கருணை கொலை. கருணை கொலை கிரிமினல் அஃபென்ஸ் தான் சார். நீங்கள் ஆடோ கோழியோ சாப்பிடும்போது என்னைக்காவது அந்த ஆட்டுக்காக வருத்தப்பட்டிருக்கீங்களா சார்? அதே ஒரு ஆடு ரோட்டில் அடிபட்டு துடிக்கும் போது அதுக்காக நீங்கள் வருத்தப்பட்டிருப்பீங்க சார். ஏன்னா அந்த உசிறு இப்போ உடம்புல சிக்கிக்கிட்டு தவிக்குது சார். அந்த உசிரை எடுத்து நான் வானத்தில் பறக்க விட்டேன் சார். அந்த உசிறு என்கிட்ட நன்றி சொல்லிட்டு போட்டுட்டோம் உணர்ந்துருக்கேன் சார். நான் யாரையும் கொலை பண்ணலை சார். உடம்புக்கு தான் சார் பிறப்பு இறப்பெல்லாம், உசிருக்கு அது இல்லை சார். அது ஏதாவது ஒரு மூலையில் போய் பிறந்துடும் சார். அது சரி, நந்தினி எதுக்கு கொன்ன? எங்கள் அம்மா போகும்போது எனக்குள்ளே இருந்த புவனேஸ்வரியும் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் போதைக்கு அடிமையானேன். இதிலிருந்து விடுபட நான் நந்தினியோட அன்புக்கு அடிமையாக ஆசைப்பட்டேன். உடையால பெண்ணா மாற தெரிஞ்ச எனக்கு உள்ளத்தால் ஒரு பெண்ணோட நிழலை கூட தொட முடியலை. ஹாய். புவனேஸ்வரி, நீ எப்படி இங்க? என்ன பார்க்க தான் வந்தேன். என்ன பார்க்கவா? ஆமா, சரி, என்ன விஷயம்? உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்கிட்டயா? என்ன சொல்லணும்? சொல்லு. எனக்கு எனக்கு உனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு நந்தினி. ஏய், என்ன சொல்லு. ஏ கார்த்திக், நான் உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல, ஏ க்ளோஸ் ஃப்ரெண்ட் புவனேஷ். வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம் வணக்கம். சாரி புவனேஷ். இதுதான் கார்த்திக், நான் கட்டிக்க போறவரு. சரி, இங்க 2 பேருக்கு ஜோடி பொருத்தம் எப்படி இருக்கு? சரி, நீ எப்போ ஒரு திருஷ்டி சொடுக்கு போடுவல, எனக்காக ஒரு வாட்டி போடுறியா? பாரு, உனக்கு எவ்வளவு திருஷ்டி. தெரியலையே. ஏய், வலிக்குது. சரி சரி, வெளில போலாம். ரெடியா? நீ வேற ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்க, வா போலாம். இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இப்படியே இருக்க போற? உங்க அம்மா அவங்களோட ஆசையே நீ சந்தோஷமா இருக்கணும்ன்றது தானே. முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா உனக்குள்ள இருந்து வெளியே வா. நாளைக்கு நடக்க போற அபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன்ல நீ கலந்துக்கிற. என்ன புரியுதா? எனக்காக. நந்தினி, நான் பீச்சுக்கு தானே போறோம். நம்ம அவரையும் கூட்டு போக கூடாது. ஏ, சரி சார், நீங்க போயிட்டு வாங்க சார். எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, போயிட்டு வர.
சரி விடுங்க, அவன் எப்பவுமே அப்படிதான்.